பாலகாண்டத்தோட இறுதியில் அயோத்தியை வந்தடைந்து தத்தம் மனைவிமாருடன் இன்பமாய் வாழ்ந்து வந்தனர் சகோதரர்கள் நால்வரும். அப்போது கேகேய நாட்டு அரசனான கைகேயின் தந்தை தன் மகனை அயோத்திக்கு அனுப்பி தன் பேரனும் கைகேயின் மகனும் ஆன பரதனை கேகேய நாட்டுக்கு அழைத்து வருமாறு கூறியிருக்கவே, அதன்படி கைகேயின் சகோதரனும் பரதனும் மாமனுமான யுதாஜித் பரதனை சகல மரியாதைகளுடன் கேகேய நாட்டுக்கு அழைத்து செல்கின்றான். கூடவே பரதனை விட்டு பிரியாத சத்ருகனனும் செல்கின்றான். அங்கே கேகேய நாட்டில் இளவரசர்கள் இருவரும் ராஜ உபச்சாரங்களில் மகிழ்ந்திருக்கும் வேளையில், இங்கே அயோத்தியில் மன்னன் தசரதன் உரிய காலம் வந்துவிட்டதாயும் இளவரசு பட்டம் கட்டி நாட்டை அவனிடம் ஒப்புவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாய் நினைத்தான். 4 மகன்களில் ஸ்ரீராமரிடம் தனி பிரியம் கொண்ட மன்னன் இவ்வாறு நினைத்ததில் தவறும் இல்லை. தாய்மார் மூவருமே மிக பிரியமாக இருந்து வந்தான். ஆகவே யாரும் எதிர்க்கப் போவதில்லை. மன்னன் மன மகிழ்ச்சியுடனே தன் மந்திரி பிரதானிகளுடன் கலந்து ஆலோசித்தான். வால்மீகி எழுதியிருப்பது இளவரசு பட்டம் என்றே. ஆனால் கம்பரோ மன்னனாகவே முடிசூட எண்ணியதாக தெரிவிக்கின்றார். அருணகிரிநாதரோ என்றால் அதை வெகு சுலபமாக 4 வரிகளில் முடிக்கிறார். அதாவது எவ்வாறு முடிக்கிறார்? தின்சிலை முறியா ஒன் ஜானகி தனங்கலந்த பின் என்று கூறுகிறார். ஜானகியிடம் இருந்த தனங்கள், அதாவது செல்வங்கள் ஆகிய மேற்கூறும் நற்குணங்கள் கம்பரோ என்றால் நிதானமாய் வர்ணிக்கின்றார். முடிசூட போகும் ராமனுக்கு அதன் முக்கியத்துவம் பற்றியும், ராமன் இருக்க வேண்டிய நியதிகள், அனுசரிக்க வேண்டிய கடமைகள் மற்றும் செய்ய வேண்டிய கடமைகள் போன்றவற்றை பற்றி தசரதன் எடுத்து கூறியதாய் வால்மீகியும், தசரதன் கட்டளையின் பேரில் வசிஷ்டர் கூறுவதாய் கம்பரும் கூறுகின்றார்கள். மேலும் கம்பன் கூற்றுப்படி தசரதன் ராமனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு காட்டில் வாசம் செய்ய போவதாய் கூறுகின்றது. இவ்வாறு ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குறு மா தவம் தொடங்குவான் வனத்தை நன்னுவேன் யாதும் நும் கருத்து என இளைய கூறினான் என்று தசரதன் ஆலோசனை கேட்டதாய் கம்பர் கூறுகின்றார். சுமந்திரியை கூப்பிட்டு ராமரை அழைத்து வரும்படி கூறிய பின்னர் சபைக்கு வந்த ராமருக்கு தசரதன் தானே நேரில் தன் விருப்பத்தை ராமரிடம் தெரிவித்து, பின்னர் ராமர் ஒரு யுவராஜாவாக கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை உபதேசித்ததாய் வால்மீகி கூறுகின்றார். அவ்வளவில் மறுநாளே ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டிய நன்னாள் இருப்பதாயும் கூறும் தசரதர் மற்ற அரசவை மந்திரி பிரதானிதிகள், குலகுரு வசிஷ்டர் ஆகியோரிடம் விடைபெற்று சென்ற ராமரை திரும்பவும் அழைத்து வருமாறு சுமந்திரையை பணிகிறான் தசரதன். வந்த ராமனிடம் தான் கண்டு வரும் கெட்ட கனவுகளையும் காணும் துர்சகுனங்கள் பற்றியும் எடுத்து உரைக்கும் தசரதன், ராமா, என் உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்னர் நான் செய்ய வேண்டிய கடமை உன்னுடைய பட்டாபிஷேகம் மட்டுமே. ஆகையால் நீ உன் மனைவியுடன் இன்றிரவு உபவாசம் மேற்கொள்வாயாக. கர்ப்பப்பை படுக்கையில் படுத்து செய்ய வேண்டிய தானங்களை முறைப்படி செய்து தெய்வ சிந்தனையில் மனதை ஒருமைப்படுத்துவாயாக என்று கூற, ராமனும் அவ்வாறே ஒப்புக்கொண்டு தன் மாளிகைக்கு திரும்ப மன்னன் தசரதன் அடுத்து நேரப்போவதை கற்பனை கூட செய்யாமல் மிக்க மன மகிழ்ச்சியுடனே கைகேயின் அந்தப்புறம் நாடி சென்றான். தசரதன் வேண்டுகோள் படி வசிஷ்டர் கூறுவதாய் கம்பர் சொல்வது, யாரொடும் பகை கொள்ள என்ற பின் போரொடுங்கும் புகையொடுங்கும் காது தன் தாரோடும் கல் செல்லாதது தந்தபின் வேரோடும் கெடல் வேண்டால் உண்டாகுமோ. கம்பர் சீதையும் உடன் உபவாசம் இருந்ததாய் கூறவில்லை. இது இவ்வாறு இருக்க, கைகேயின் அந்தப்புறத்திலே மந்தரை என்பவர் கைகேயின் தகப்பனால் அவளுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்தரங்க பணிப்பெண். இதற்கு மேல் வால்மீகியில் எதுவும் அவளை பற்றி சொல்லவில்லை. ஆனால் கம்பரோ சிறுவயதில் ராமரின் விளையாட்டால் மந்தரை கோபமுற்றதாய் சொல்கின்றார். மன்னன் தசரதன் தன் மகனாகிய ராமனுக்கு முடிசூட்டும் எண்ணத்தை நகரெங்கும் பறையறிவிக்க செய்ததாய் கம்பர் கூறுகின்றார். வள்ளுவன் பறையறிவித்ததை கேட்ட நகரமாந்தர் அனைவரும் ஆர்த்தனர், களித்தனர், ஆடி பாடினர், வேர்த்தனர், தடித்தனர், சிலிர்த்து மெய்மயிர் போர்த்தனர், மண்ணை புகழ்ந்து வாழ்த்தினர், தூர்த்தனர், நீல் நிதி சொல்லினார்க்கு எல்லாம் என்று இவ்விதம் நகரமாந்தர் ஆடி பாடியதோடு மட்டுமில்லாமல் மன்னன் தசரதனையும் வாழ்த்தி பாடிய வண்ணம் ஒருவருக்கு ஒருவர்
பரிசில்களையும் அளித்து மகிழ்ந்திருந்த வேளையில் மந்தரை ஆகிய கூனி வெளியே வந்து அரண்மனை பணிப்பெண்களால் விஷயம் அறிந்து கொண்டு மிக்க கோபம் அடைந்தவளாய் வால்மீகி தெரிவிக்கின்றார். ஆனால் கம்பரோ கூனிக்கும் ஸ்ரீராமருக்கும் ஏற்கனவே முன்னால் இருந்த பகையை முன்னிறுத்தி கூனி இப்போது பழி தீர்க்க முற்பட்டதாய் சொல்கின்றார். தொண்டைவாய் கேகேயன் தோகை கோயில் மேல் மண்டினால் வெகுளியின் மடித்த வாயினால் பண்டை நாள் ராகவன் பணிவில் உண்டை உண்டதனை தன் உள்ளத்தே உள்ளுவாள் என ஸ்ரீராமரின் குழந்தை பருவத்தில் ராமனின் கைவில்லில் இருந்து வெளிப்பட்ட களிமண் அந்த உருண்டையால் தான் அடி வாங்கி கொண்ட பழைய சம்பவத்தை மனதில் இருத்தி இன்னும் அதிக கோபத்துடனேயே கைகேயின் அந்தப்புறத்தை வந்தடைந்தாள். பஞ்சனையில் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கைகேயியை எழுப்பி ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக வைபவம் பற்றி கூனி சொல்லவும் உள்ளம் உண்மையிலே மகிழ்ச்சியில் ஆக கைகேயி கூனிக்கு ஆபரணம் பரிசாய் அளித்ததாய் வால்மீகியும் கம்பரும் கூறுகின்றனர். ராமனையும் தன் சொந்த பிள்ளை போலவே கைகேயி எண்ணிக்கொண்டிருந்ததால் அவளுக்கு கிஞ்சித்தும் வருத்தமே எழவில்லை, சந்தோஷமே அடைந்தாள். ஆனால் வெகுண்ட கூனியோ அம்மாலையை தூக்கி எறிந்துவிட்டு கைகேயிக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாள். அவள் இவ்வாறு ராமனுக்கு விரோதம் காட்டுவதில் காரணம் ஏதும் இருப்பதாயும் அவள் சுபாவமாகவே தீமை செய்யும் இயல்பினாள் என்றும் வால்மீகி மற்றும் வேளையில் கம்பரோ பழைய பகைமையை நிலைநிறுத்துகின்றனர். ராமன் அரசால் ஆரம்பித்தால் அதனால் கௌசலியின் கை ஓங்கும், கைகேயின் நிலை தாழ்ந்துவிடும் எனவும் அவன் மகள் பரதன் ஒரு வேலைக்காரனை போல் நடத்தப்படுவான் எனவும் சொல்கின்றான். ஆனால் முதலில் அவற்றை மறுத்த கைகேயி கூனி திரும்ப திரும்ப கத்தவும் அவள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறத் தொடங்கியது. அதை புரிந்து கொண்ட கூனியும் உடனேயே கைகேயி, உன் மகன் பரதனை உடனே வரவை, மன்னன் வந்தால் அவனிடம் பேசாதே, உன் மகன் பரதனுக்குத்தான் பட்டம் என்ற வாக்குறுதியை பெற்றுக்கொள், உன்னிடம் மிக்க பிரியம் வைத்திருக்கும் மன்னன் கட்டாயம் ஒப்புக்கொள்வான், அதே சமயம் ராமனை பக்கத்தில் இருக்கவும் விடாதே, யானையை சிங்கம் எவ்வாறு அழிக்க நினைக்குமோ அவ்வாறே உன் மகனை ராமன் அழித்து விடுவான், நீ முன்னொரு காலத்தில் உனக்கும் மன்னனுக்கும் நிகழ்ந்த அந்தரங்க சம்பவம் ஒன்று பற்றி என்னிடம் கூறியிருக்கிறாய் அல்லவா என்று கேட்கவும் கைகேயி அவளை பார்த்து, நீயே கூறு. கைகேயி செய்த இந்த கொடுஞ்செயல் கூட ஸ்ரீராமருக்கு நன்மையாகவும் ராமனது புகழை இன்றளவும் உலகெங்கும் பேசவும் காரணமாய் அமைந்தது எனவும் சொல்கின்றார் கம்பர். இந்நிலையில் மந்தரை அவளிடம் முன்னொரு காலம் தசரதம் தேவாசுர யுத்தத்தின் போது தேவர்களுக்கு உதவி செய்ய சென்ற வேளையில் கைகேயியும் உடன் சென்றதை நினைவுபடுத்துகின்றாள். அப்போது மன்னன் போரில் ஒரு கட்டத்தில் மூர்ச்சை அடைய உடன் சென்ற கைகேயி மிக்க துணிவுடன் மன்னரை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி காப்பாற்றி மூர்ச்சை தெளிவிக்கின்றாள். மூர்ச்சை தெரிந்த மன்னன் மனம் மகிழ்ந்து கைகேயியிடம் 2 வரங்கள் தருவதாயும் என்ன வேண்டுமோ கேள், அளிக்கிறேன் என கூறி கைகேயி அச்சமயம் எதுவும் தேவையில்லை எனவும் தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக் கொள்வதாயும் சொல்கின்றாள். இதை நினைவுபடுத்திய மந்தரை கைகேயியிடம் இந்த 2 வரங்களையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கூறுகின்றாள். ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு பதிலாக 14 வருடம் வனவாசம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ற 2 வரங்களை கேட்க சொல்கின்றாள். பரதனுக்கு பட்டம் என்றால் ராமன் ஏன் காட்டுக்கு போக வேண்டும் என்றதற்கு அவள் நாட்டு மக்கள் அனைவரும் ராமனிடம் மிக்க பிரியம் உள்ளவர்கள், அவன் இங்கே இருக்கும் வரையில் பரதனுக்கு பட்டம் கட்ட முடியாது, மேலும் ராமன் 14 வருடம் காட்டில் இருந்து திரும்புவதற்குள் பரதன் ஆட்சியில் நிலை பெற்று விடுவான், பின்னர் உன் மகனே அரசன், ராமன் அவனுக்கு கீழ் அடங்கி நிற்க வேண்டியவனே என கூறி சொல்கின்றாள். கைகேயியின் மனம் மகிழ்கிறது. ஒரே மகனுக்கு கடல் சூழ்ந்த இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை பெற்று தந்த நீயே அவள் தாய் என்று சொல்கின்றாளாம் கைகேயி. பின்னர் கூனியின் யோசனைப்படி அவள் கிழிந்த ஆடையை உடுத்திக்கொண்டு தலையை விரித்து போட்டுக்கொண்டு தன் ஆபரணங்களை எல்லாம் தலையில் வாரி வீசிவிட்டு தரையில் படுக்கிறாள்.
மிக்க கோபத்தோடு பெரும் மீச்சு விட்டு கொண்டு, மன்னன் தசரதன் இது எதுவும் அறியாதவனாய் முதலில் கௌசலையின் மாளிகைக்குச் சென்று விஷயத்தை தெரிவித்துவிட்டு பின்னர் சுமத்திரைக்கும் சொல்லிவிட்டு கடைசியாக மிகுந்த ஆவலுடன் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் கைகேயியின் மாளிகையை அடைகின்றார். அவனுக்கு வாயிலிலேயே அரசி மிக்க கோபத்துடன் இருக்கும் நிலைமை தெரிவிக்கப்படுகின்றது. மனம் பதட்டமடைந்த தசரதன் அந்தப்புரத்துக்கு வருகின்றான். ராமன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவன் இளவரசன் என்றாலும் அவனுடைய நேர்மையும் உறுதியும் வீரமும் எவ்வாறு போற்றப்படுகின்றதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வீரமும் உறுதியும் நேர்மையும் படைத்தவனாகவே தசரத சக்கரவர்த்தியும் இருந்தான். எனினும் பெண்ணாசை அவனை ஆட்டி படைக்கின்றது. பொதுவாகவே அரச குலத்தினர் முதலில் திருமணம் செய்து கொள்ளும் பட்ட மகிழ்ச்சிக்கு குழந்தை பிறக்கவில்லை எனில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது இயல்பே. என்றாலும் தசரதன் 3 முறை திருமணம் செய்து கொள்வதோடு அல்லாமல் இளைய மனைவியான கைகேயியிடம் மிக்க அன்பு காட்டுகிறான். தன் எல்லைகளை உணர்ந்தவனாகவும் தர்மத்தை மீறாதவனாகவும் ஒரு உதாரண புருஷனாகவும் ராமன் விளங்க, அவன் தகப்பனோ என்றால் ஆசை, கோபம், காமம், அதனால் விளையும் துக்கம் இவற்றால் பீடிக்கப்பட்டு தன் உயிரையும் இயக்கும் நிலைமைக்கு வந்துவிடுகின்றான். மகனான ராமனோ இவை அனைத்தையும் வென்று தனக்கு நிகரில்லை என தலை நிமிர்ந்து நிற்கின்றான். ஆனாலும் அவனும் சாதாரண மனிதனாய் செய்யும் தவறுகள் இருக்கின்றன. 2 மாபெரும் தவறுகள். என்ன செய்தான்? அது நியாயமா, தர்மமா என்பது இதுதானா? மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். நாளை மீதம் இருக்க கதையோட அருமையாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.